அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவு தீபாவளி அன்று மகாலட்சுமி பூஜை செய்தால் விரதம் இருந்தால் செல்வ வளம் பணம் பெருகுமா அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாளில் தீபாவளி பண்டிகை ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுகிறது. எப்பொழுதும் தீபாவளி பண்டிகை வரும்பொழுது அமாவாசை இரவு அல்லது மாலையில் ஆரம்பம். ஆனால் நாம் அந்த நாளின் காலை பகுதி தொடக்கம் முதலே தீபாவளி பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்து விடுகின்றோம். பூமியில் நடைபெறும் அனைத்து காரியங்களுக்கும் சூரியன் மற்றும் சந்திரன் மையமாக கொண்டு ஒரு காரியத்தை நாம் தொடங்குவது அல்லது கொண்டாடப்படுவது நடைபெறுகிறது. அதுவும் அமாவாசை நாளை நம் முன்னோர்கள் ஒரு நல்லது செய்வதற்கு தொடக்க நாளாக ஆண்டாண்டு காலமாக பின்பற்றி வருகின்றனர். அதே போன்று இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மிகவும் சிறப்பு பெற்றது. எப்படி கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி ஒளிவிளக்கு ஏற்றி மக்கள் அனைவரும் கிரிவலம் சென்று வந்தால் தாங்கள் நினைத்த காரியம் கைகூடும் என்பது அதிகமாக உள்ளதோ, அதே போன்று ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை நாள் மிகவும் சிறப்பு பெற்றது. இந்த பூமியில் சந்திரனே அனைத்துக்கும் ஒரு சுப காரியங்களுக்கு மையமாக கருதப்படுகின்றது. அந்த வகையில் இந்த ஐப்பசி மாதத்தில் அந்த சந்திரனை நாம் அமாவாசை நாளில் அன்று பூஜித்து வந்தால் நமக்கு சில பலன்கள் கிடைக்கும். குறிப்பாக செல்வ வளம் கிடைக்கும் அப்படி என்பது ஒரு ஆண்டாண்டு காலமாக நம்பிக்கை, மக்களின் ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நம்பிக்கை. இந்த ஐப்பசி மாதத்தில் அமாவாசை நாளில் என்ன செய்தால் நன்மை, இது எதற்கு சிறப்பு பெற்றது அப்படின்ட்டு நம்ம பார்க்கும்பொழுது, தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா நரகாசூரனை கொன்ற நாள், கொல்லப்பட்ட நாளாக இந்த தீபாவளி பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அதுவே நாம் வட இந்தியாவில் முழுவதுமாக பயணித்தோம் என்றால் மகாலட்சுமிக்கு பூஜைக்கு உகந்த ஒரு நாள், உங்களுக்கு செல்வ வளம் பெருகும் நாள் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி பூஜை ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒரு பூஜையாக அங்கே கருதப்படும். ஏன் அப்படின்னா இந்த நாளில் எந்த ஒரு பொருளை நீங்கள் மகாலட்சுமிக்கு பூஜை பண்ணி மற்றவர்களுக்கு கொடுக்கின்றீர்களோ அது இரட்டிப்பாக அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆண்டாண்டு காலமாக நம் முன்னோர்கள் தங்களுடைய புதிய ஒரு ஆடையை வாங்கி மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ்கின்றனர். என்னவென்றால் அவர்களுக்கு ஆண்டு முழுவதும் புதிய ஆடைகள் கிடைத்து கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா உணவு சமைச்சு அதை படைச்சி அதை மற்றவர்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தோம் அன்றைக்கி ஒரு நாள் முழுக்க அப்படின்னு சொன்னால் அந்த ஆண்டு முழுவதும் நமக்கு உணவு பற்றாக்குறை இல்லாமல் கிடைக்கும் என்பதும் ஒரு ஐதீகம். இதை பின்பற்றியே மகாலட்சுமிக்கு பூஜை செய்து காசு, பணம், செல்வம், சில ஆபரணங்கள் இவற்றை வைத்து படைத்து தங்களுக்கு உரியவர்களுக்கு, தங்களுக்கு நெருக்கமானவர்களுக்கு கொடுத்து வருவார்கள். சிலர் அவற்றை தர்மமாகவும், பணம், காசு உள்ளிட்டவற்றை தர்மமாகவும் கொடுத்து அவற்றை ஆண்டு முழுவதும் ஈர்க்கவும் தொடங்குவார்கள். இது சில பேருக்கு தெரியும், ஆனால் சில பேருக்கு தெரியாது. ஸோ உங்களுக்கு ஆண்டு முழுவதும் செல்வம் வேணும், பணம் 2 மடங்காக நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுத்தது திரும்ப வரணும் அப்படின்னா கண்டிப்பாக அதிகாலை முதலே நீங்கள் விரதம் இருந்து சாப்பிடாமல் மகாலட்சுமிக்கு பூஜை செய்து நீங்கள் அந்த பணத்தை எடுத்து சென்று மற்றவர்களுக்கு தானம் தர்மம் வழங்கினால் உங்களுக்கு ஆண்டு முழுவதும் பணம் சகலமாக சேரும் என்பது ஒரு முக்கியமான ஒரு சிறப்பு நிகழ்வு தான் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாள். நீங்களும் இதை பின்பற்றி செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் ஆண்டு முழுவதும் பணம் தங்கு தடையின்றி வந்து கொண்டே இருக்கும். நன்றி தோழர்களே.